ஏதோ ஒரு காரியத்தை நம்ம கூட அவர் பேசணும்னு விரும்புகிறாரு, ஏதோ ஒரு காரியத்தை அவர் மாற்றணும்னு விரும்புகிறாரு. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் இப்படியே இருப்பது அவருக்கு பிரியம் இல்லை. நல்லா யோசித்து பாருங்க, உங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்க ஒரு ஒழுங்கற்று இருக்கும்போது ஒரு தகப்பனால் ஒரு சந்தோஷமா இருக்க முடியுமா? ஒரு தாயால் ஒரு சந்தோஷமா இருக்க முடியுமா? உங்களால் என்னதான் எல்லாம் இருந்தும் இந்த விஷயத்தில் ஒரு குறைவு இருக்கும்போது, ஐயோ என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, என் பிள்ளை என் பேச்சை கேட்டு ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பனுக்கு இருக்கிற இந்த உலக பிரகாரமான இருக்கிற தகப்பனுக்கே இந்த கவலை இருக்குமே. ஆனால் நம்ம எல்லாம் படைத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு கவலைகள் இருக்கும், எவ்வளோ வேதனைகள் இருக்கும். ஆனால் அவர் எப்போதும் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வார்த்தையை நல்லா கூர்ந்து கவனிங்க, அந்த வார்த்தையை நல்லா செவி கொடுங்க, அந்த வார்த்தையில் இருக்கிற மகிமையை நாம் பார்க்க முடியும். அப்போ தேவ சமூகத்தை நாம் தேடணும் என்று வேதம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் கூடி வரணும் வேதம் சொல்லுகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும்போது தாவீது ராஜா அருமையாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, நான் தேவாலயத்துக்கு பண்டிகை ஆசரிக்க போகிற ஜனங்களோடு கூட துதியின் சத்தத்தோட களிப்பின் சத்தத்தோட போகிற அந்த காரியத்தை நினைக்கும் பொழுது என் உள்ளம் உருகுது அப்படின்னு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய சமூகத்தை குறித்து நாம அறிந்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம் குறைவுதான். பரிசுத்தவான்களாகிய அந்த இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையை நீங்க வேதாகமத்தில் பார்க்கும்போது, வேதத்தில் அந்த பரிசுத்தவான்களை எப்போது விழுந்து கிடக்கிற இடம் தேவ சமூகம்தான். எப்போது என் ஆண்டவர் என்னோடு பேசுவான், எப்போது என் ஆண்டவருடைய பிரசன்னை நிரப்பும், எப்பொழுது என் வேதனைகள் மாறும் என்று சொல்லி அந்த தேவ சமூகத்திலேயே காத்து கிடப்பாங்க என்ற வேதம் சொல்லுது பாருங்க. யோசுவா என்கிற வாலிபன் எப்போது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான். அவன் யாருங்க? அவன் மோசேவுடைய பணிவிடைக்காரன். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு பணிவிடைக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாம இருந்தானா அவனுடைய தலைவனாகிய மோசே எப்படிப்பட்டவனா இருப்பான்? அப்ப இந்த காரியம் அவன் எங்க இருந்து கற்றுக்கிட்டான்? எந்த டீச்சர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டான்? எந்த ஒரு பரிசுத்தவான்கிட்ட இருந்து மோசே கிட்ட இருந்து கற்றுக்கிட்டான். அப்போ மோசே என்ன பண்ணியிருக்கார்? தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அதிகமான நேரத்தை அவர் எங்கே செலவிட்டிருக்காரு? கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வருவதே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதே, கர்த்தருடைய சமூகத்தை தேடுவதில் அங்கேயே தங்கி இருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி அவர் தெரிந்து கொண்டதுனால தான் இன்னைக்கு மோசே, உலகத்தில் இருக்க எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது மோசேவை போல ஒரு தீர்க்கதரிசி அதுக்கப்புறம் இஸ்ரவேலிலே எழும்பினதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.